அத நாங்கெல்லாம் பிரமிச்சு போயிட்டோம். குழந்தைங்களா பார்க்கும்பொழுது. எனக்கு சுவாமிக்கு குடுக்கணும். எல்லாரும் குடுக்குற நானும் குடுக்கணும் ஆசையா இருக்கே. சுவாமி சொன்னார், "அட்ல உண்டாலி." தொப்பு கை வச்சு 1, 2, 2 சுவாமி அந்த குழந்தைங்க கூட எப்பவுமே இருக்கார். டென்ட்டுக்குள்ள குழந்தை எல்லாம் அன்னைக்கு ராத்திரிலாம் உட்காந்து டென்ட் சாஞ்சிருக்கு. வாட் தே லேர்ன் இன் தேர் சைல்ட்ஹுட், இட் வில் பி எ லைஃப் லெசன் ஃபார் தெம். ஆனா நான் என்னோட பால் விகாஸ் குழந்தைகள மறக்கவே மாட்டேன். இட் இஸ் எ டேக் அவே லெசன் ஃபார் மீ. நான் அத என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் எங்கள் பணிவான வணக்கங்கள். நேயர்களுக்கு எங்கள் அன்பான சாய்ராம். இந்த பிரேமதாரா சீரீஸில் சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிறது இன்றைக்கி ஒரு அழகான பொக்கே. குழந்தைகள் தினத்திற்காக கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல் பரிசு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த கடிதத்தை தமிழ் படிக்க போகிறது ஸ்ரீமதி சுதா ஷாம்குமார். 15 வருடங்களுக்கு மேலாக பால் விகாஸ் குருவாக சர்வ் பண்ணியிருக்காங்க. சாய்ராம், நம்மளுக்கு இந்த கடிதத்தை இங்கிலீஷில் படிக்க போகிறவங்க ஸ்ரீமதி உத்ரா ரகுநாதன் அவர்கள். இவங்க பால் விகாஸ் அலுமினா, அனந்த்பூர் அலுமினா. 15 வருஷத்துக்கு மேலே பால் விகாஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது தமிழ்நாடு நார்த்துக்கு ஸ்டேட் எஜுகேஷனல் கோஆர்டினேட்டராக சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. Why Sai loves children. Camp Brindavan. Dear children, accept my love and blessings also for your brothers and sisters, your parents and teachers. Your classes are named Bal Vikas. Vikas means blooming, the blooming of the flower. The flower pleases us for its beautiful, fragrant. The flower pleases us for it is beautiful, fragrant and fresh. Every child is a flower in the garden of Sai. The tenderness, simplicity and innocence makes the child charming. It is so loving that all people love it in return. The child is not selfish. It plays freely with other children. The child always speaks the truth. It shares what it likes with its playmates. This sharing gives it great joy and adds to the joy of others. Children, cultivate these virtues. Also, help other children whenever you can. And help your parents when they need it. Make them happy. Make them proud of you and your goodness. Learn well the lessons that your Guru teaches and try to practice the do's and don'ts they advise you to follow. You are now in the first stage of your long journey of life. You have many great tasks before you. You have many duties to discharge in order to make your motherland happy and prosperous. The boys and girls of today must be the doctors, the engineers, the administrators, the farmers, the traders of tomorrow, developing and defending this vast country and bringing joy to millions of homes. India and the world have huge material resources, but your hands and hearts have to supply the will and the skill to use those resources for the good of the people. Prepare yourselves and get ready for the role. I bless you that you grow into strong, brave and selfless servants of the people. Sai will always be with you. Sai loves children very much, for they are devoted and also do their duties joyfully and they are disciplined. With love and blessings, Baba. சாயி ஏன் குழந்தைகளை நேசிக்கிறார்? இடம் பிருந்தாவனம். அன்பார்ந்த குழந்தைகளே, என்னுடைய அன்பினையும் அருளாசிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களது சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது அருளாசிகள். உங்கள் வகுப்புகளுக்கு பால விகாஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. விகாஸ் என்றால் மலர்ச்சி, ஒரு பூவின் மலர்ச்சி என்று பொருள். ஒரு மலர் அழகாக நறுமணத்துடன் எப்பொழுதும் புதிதாக இருப்பதால் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் சாயியின் தோட்டத்தில் ஒரு மலர்தான். மென்மை, எளிமை, வெகுளித்தனம் இவை குழந்தைகளுக்கு ஈர்ப்பை தருகின்றன. அது அனைவரையும் நேசிப்பதால் அனைவரும் அதை நேசிக்கின்றனர். அதற்கு சுயநலம் இல்லை. பிற குழந்தைகளிடம் சகஜமாக விளையாடுகிறது. எப்போதும் உண்மையே பேசுகிறது. தான் விரும்பும் அனைத்தையும் சக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறது. அது இவ்வாறு செய்வது
அதற்கு பெருமகிழ்ச்சி தருகிறது, பிறர் மகிழ்ச்சியையும் கூட்டுகிறது. குழந்தைகளே, இந்த நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். தவிர உங்களால் முடிந்த வரையில் பிற குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள். பெற்றோர்களுக்கு தேவையிருக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களை மகிழ்ச்சியுடன் இருக்கச் செய்யுங்கள். உங்களைப் பற்றியும் உங்கள் நற்பண்புகள் பற்றியும் அவர்களை பெருமை கொள்ளச் செய்யுங்கள். உங்கள் குரு உங்களுக்கு கற்பிக்கும் பாடங்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது பற்றிய அவரது அறிவுரைகளை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையின் நீண்ட பயணத்தின் முதல் கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு பல பெரும் பணிகள் உள்ளன. உங்கள் தாய் நாட்டினை மகிழ்ச்சியுடனும் செல்வத்துடனும் இருக்க செய்ய நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் பல உள்ளன. இன்றைய சிறுவர் சிறுமியர் நாளைய மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, நிர்வாகிகளாக, விவசாயிகளாக, வியாபாரிகளாக இருக்க வேண்டும். இந்த பரந்த நாட்டினை வளர்த்து பாதுகாத்து கோடிக்கணக்கான இல்லங்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். இந்தியாவும் உலகமும் பெரும் அளவிலான வளங்களை பெற்றுள்ளன. ஆனால் உங்கள் கரங்களும் இதயமும் தான் மக்களின் நலத்திற்காக அவற்றை பயன்படுத்துவதற்கான திறமையும் ஆற்றலையும் வழங்க வேண்டும். இதில் உங்கள் பங்கை ஏற்று செய்வதற்கு தயாராகுங்கள். நீங்கள் மக்களுடைய வலிமை மிகுந்த, தைரியமிக்க, தன்னலமற்ற சேவகர்களாக வளர்ந்து சேவை புரிய வேண்டும் என அருளாசி வழங்குகிறேன். சாயி குழந்தைகளை மிக மிக நேசிக்கிறார். ஏனெனில் அவர்கள் எப்போதும் தம் கடமைகளை மகிழ்ச்சியுடன் செய்து கொண்டு ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் பக்தியுடனும் விளங்குகிறார்கள். அன்புடனும் அருளாசிகளுடனும் பாபா. சுவாமி இந்த லெட்டரை ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். தன்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கு, குருமார்களுக்கு, அந்த என்டையர் குடும்பத்துக்குமே கொடுத்து ஆரம்பிச்சிருக்கார். ரொம்ப சிம்பிளாக அழகாக அடுத்த சென்டென்ஸ்க்கு பாருங்க, பால் விகாஸ் என்றால் என்ன அப்படின்னு பாயிண்ட்டுக்கு வந்துடுறார் இல்லையா. நம்ம தேக விகாஸ், மனோ விகாஸ், புத்தி விகாஸ், பாவ விகாஸ், ஆத்ம விகாஸ், நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இன்டிகிரேட்டட் பர்சனாலிட்டி, ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு அப்படிங்கிறத வந்து சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். கரெக்ட். அண்ட் சுவாமி பார்த்தேன்னா அழகாக ஃப்ளவரோட வந்து கம்பேர் பண்ணுறார் குழந்தைகளை. அந்த குழந்தைகளோட இன்னசென்ஸ், குழந்தைங்களோட அந்த பியூரிட்டி, அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் வந்து அழகாக சுவாமி வந்து ஃப்ளவரோட கம்பேர் பண்ணுறார். இந்த ஃப்ளவர்னு கேட்ட உடனே சுவாமி கிட்ட நடந்த ஒரு அழகான இன்சிடெண்ட் ஞாபகத்துக்கு வருது. தர்மக்ஷேத்ராவில் சுவாமி வராருன்னு சொல்லி பெரிய பால் விகாஸ் குழந்தையெல்லாம் ஃப்ளார்ஸோடு காத்துட்டுருக்கா. அதில் வந்து அப்போ வந்து சின்ன குழந்தை ஒன்று, பால் விகாஸ் குழந்தை, அந்த குழந்தைக்கும் ரொம்ப ஆசை, நம்ம சுவாமிக்கு நம்ம பூ கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அந்த குட்டியாக இருக்கனால அது கொடுக்கல. அந்த குழந்தை என்ன பண்ணுறது, உட்கார வச்சிருக்கா இல்லையா, அப்போது அந்த லான்ஸில் உட்கார வைக்கும்போது அந்த புல்லை எடுத்து, அந்த புல்லை அழகாக ஃப்ளார் மாதிரி வச்சு அது அதுக்கிட்ட இருக்கிற சின்ன குட்டி பூ அதோடு சேர்த்து வச்சு சுவாமிக்கு போய் எழுந்து போய் கொடுத்துடுறது. மற்ற குழந்தையெல்லாம் கொடுத்த பூவை சுவாமி பிளெஸ் பண்ணி தரார். இந்த குழந்தை கொடுத்த பூவை சுவாமி அங்கே 4 மணி நேரத்துக்கு இருக்கிற தர்மக்ஷேத்ராவில் இந்த 4 மணி நேரமும் கையில் வச்சுன்ட்டு திருப்பி போகும்போதும் அவர் கையில் எடுத்துன்னு போனார் சொல்கிறார். இந்த எதுக்காக இதை வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா, அந்த சுவாமியை என்ன பார்க்குறாரு அப்படின்னா, அந்த இன்னசென்ஸ், அந்த குழந்தைக்கு எது தப்பு எது கரெக்டுன்னு தெரியாது. எனக்கு சுவாமிக்கு கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்குற நானும் கொடுக்கணும் ஆசையாக இருக்கே அப்படின்ற அந்த இன்னசென்ஸ், அந்த பியூரிட்டி ஆஃப் ஹார்ட். இது வந்து அவள் மட்டும் தான் கொடுப்பாளா, நான் மட்டும் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த இன்னசென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பியூரிட்டி, அந்த இன்னசென்ஸ் எனக்கு சுவாமி இதில் சொன்ன உடனே எனக்கு அந்த இந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வந்தது. நீங்கள் அந்த இன்னசென்ஸ் அண்ட் ஃபெய்த்துன்னு சொல்லும்போது எனக்கு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் தர்ஷன் ஞாபகம் வருது. 1981 புட்டபர்த்தியில் என்னோடய பால் விகாஸ் குருவோடு சேர்ந்து நாங்கள்லாம் தசராக்காக பர்த்திக்கு போயிருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சுவாமியை பார்க்குறேன். அண்ட் தசராங்கிறது ஒரு குழந்தையோட கண்ணிலேருந்து பார்க்கும் பொழுது இட் வாஸ் ஸ்பெக்டாக்குலர். பூர்ணச்சந்திர ஹால் வந்து ஒரு பூலோக வைகுண்டம் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு சைடில் வந்து சூரிய நமஸ்காரம் இருக்குது, இன்னொரு சைடில் மகாபாரதம் ராமாயணம் படிக்கிறான், இன்னொரு சைடில் தேவி பாகவதம் படிக்கிறான். அண்டு இது எல்லா நடுவில் வேத புருஷ சப்தாகம் யக்ஞம் இல்லையா, சுவாமி நடுவில் இருக்கார். இன்னும் ஒரு அழகான காட்சி. அப்போது வந்து சுவாமி வந்து மாலை போட்டுட்டு தேவி மாதிரியே இருப்பார். அது நாங்கள்லாம் பிரமிச்சு போயிட்டோம் குழந்தைங்களா பார்க்கும் பொழுது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பருத்தி மாதிரி
டிசிப்ளின்டு ஆடிட்டோரியம் கிடையாது அப்போது. கூட்டம், அப்படியே ஒரு கூட்டம், பப்ளிக்கெலாம் அவ்வளோ ஒரு கூட்டமாக வந்திருந்தாங்க சுவாமியோட தர்ஷனுக்காக. எஸ்பெஷலி லாஸ்ட் டே அந்த பூர்ணாகுதி முடித்து வரும்பொழுது சுவாமி எல்லாருக்கும் தீர்த்தம் தெளிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தார். நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ரோ தான். ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது, ஒரு கவலையும் இருந்தது, சுவாமி எப்படி வருவார். ஆனால் எங்கள் குரு சொல்லியிருந்தா, நீ ஒரு பால்விகாஸ் குழந்தை, எப்போவுமே ஒரு பால்விகாஸ் குழந்தை கேட்டு சுவாமி கொடுக்காதது இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு வார்த்தையில் நம்பிக்கை வச்சு சுவாமி வருவார் அப்படின்னு உட்காண்டிருந்தேன். சுவாமி பிலீவ் இட் ஆர் நாட் கடைசி ரோ வரைக்கும் தீர்த்தம் கொடுத்தார். தட் இஸ் சம்திங் விச் ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட். அந்த குழந்தை மனத்தில் படிந்த அந்த நம்பிக்கை எப்பவுமே இருக்கும் சாய்ராம் குழந்தைங்க மனசில். நம்ம பர்த்தியில் பார்த்தோன்னா சுவாமிக்கு பார்க்கறதுக்கு நிறைய விஐபிஸ் வந்திருப்பா. ஆனால் அப்படியும் சுவாமி ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன போட்டா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் அப்படின்லாம் கேட்டுருப்பார். அவ்வளோ முக்கியமான வேலைகள் இருக்கும் பொழுதும் சுவாமி குழந்தைகள்கிட்ட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னா அதுக்கு அர்த்தம் இல்லாமல் இல்லை. சுவாமி சொல்கிறார், சைல்டுஹுட் அதுதான் ஒரு குழந்தையோட ஒரு பர்சனோட என்டையர் லைஃப்பில் அந்த ஆன்மீகத்துக்கான பேஸ் அப்படிங்கிறார். எப்படி ஒரு மரத்துக்கு ஒரு நல்ல மரம் அப்படின்னா அதோட ரூட்டை பார்க்கணும், அது ரூட் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி தான் சைல்டுஹுட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த டைமில் சுவாமியோட அந்த குழந்தை வாழ்க்கையை ஆரம்பிச்சதுன்னா அந்த வாழ்க்கை அதுதான் உண்மையான எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லிவிங் வித் காட் இஸ் ட்ரூ எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சுவாமி சொல்கிறார். அண்ட் சுவாமியோட மிஷன் இல்லையா, அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனுங்கிறது பால்விகாஸ் தான் இல்லையா. சுவாமி 1983 மும்பையில் கொடுத்த டிஸ்கோர்ஸில் சொல்கிறார். அது இந்த காலத்துக்கு எப்படி பொருத்தம் நான் சொல்வேன்னா, இப்போ எல்லாருமே வி ஸ்பீக் அபவுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெட்வொர்க்கிங் அப்படின்னு. அப்போ சுவாமி சொல்கிறார், நமக்கு என்ன மந்த்ரா வேணும் அப்படின்னா இந்த பஞ்சாட்சரி மந்த்ரா சொல்கிறார். தேவூடுன்னாடு, அந்த ஒரு 5 லெட்டர் அது போகும் லைஃபுக்கு. குழந்தைங்களுக்கும் சரி குருமார்களுக்கும் சரி கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தான் பால்விகாஸ். நம்முடைய எப்போவுமே இருக்கிறார். கரெக்ட். அதாவது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. சுவாமி எப்பயுமே குழந்தைகள்கிட்ட விளையாட்டாக பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது சுவாமி ஒரு தடவை தர்ஷன் போகிறார். தர்ஷன் போய் குழந்தைகள் இருக்க இடத்துல போய் ஒரு குழந்தைய பார்த்து கேட்குறார், ஹவு மெனி பிரதர்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னு, எவ்வளோ பிரதர்ஸ் உனக்கு அப்படின்னு. உடனே அந்த குழந்தை என்ன சொல்கிறதுனா 1 2 3 அப்படின்னு, என்ன சுவாமி 3 அப்படிங்கிறது. உடனே சுவாமி சொல்கிறார், நோ ஆல் ஆர் யுவர் பிரதர்ஸ் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அப்புறம் திருப்பி கேட்குறார், ஹவு மெனி சிஸ்டர்ஸ் டியூ யூ ஹேவ், எவ்வளோ சிஸ்டர்ஸ் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது உடனே அது திருப்பியும் அதோட சொப்பு கை வச்சு 1 2 சிஸ்டர்ஸ் சுவாமி அப்படிங்கிறது. நோ நோ ஆல் ஆர் யுவர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அடுத்தது சுவாமி கேட்குறார், குழந்தை உஷாராயிடுது, சுவாமி கேட்டால் அடுத்த வாட்டி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு. சுவாமி கேட்குறார், ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் டு யூ ஹேவ், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது குழந்தை சொல்கிறது, சுவாமி ஆல் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் சுவாமி அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. உடனே சுவாமி அதை ஸ்டாப் பண்ணி சொல்கிறார், நோ நோ ஐ ஆம் யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த இன்னசென்ட் ஹார்ட், அதுக்கு தெரியல என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுற அந்த ஏஜில் சுவாமி நான் தான் உன்னோட ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லி கொடுக்குறார். அப்போது ட்ரூ ஃப்ரெண்டு நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறார். ஸோ எந்த காலகட்டத்துலேயும் எல்லாரும் உன் கூட இருக்கவாலாம் இல்லாத போது கூட நான் தான் இருப்பேன். ஸோ ஐ எம் யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட், ஐ எம் யுவர் ட்ரூ கம்பெனி அப்படின்றத அந்த சின்ன அந்த இளம் வயதிலேயே பசுமரத்தாணி போல் அந்த குழந்தை மனசில் பதிய வைக்கிறார் சுவாமி. இந்த கடிதம் ஆக்சுவலி இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு சுவாமி ஒரு பொக்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பூக்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சிம்பிளாக அந்த சுவாமி நம்ம கண்ணு முன்னால் நின்று அந்த குழந்தைய பார்த்து பேசுகிற மாதிரி குரூப் 1 குழந்தைக்கு, புது குழந்தைக்கு. குரூப் 2 கொஞ்சம் சீரியஸ் டோன் இருக்குது பாருங்கள். அதில் சுவாமி குருமார்கள் பற்றியும் பேரண்ட்ஸ் பற்றியும் பேசுகிறார். இன்ஃபேக்ட் இப்போ சில சமயம் பால்விகாஸ் குழந்தைங்க கிளாஸுக்கு ரெகுலராக வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையோட பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்பேன் ஜென்ரலாக, ஏன் வரல குழந்தைன்னு. அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் பொழுது பால்விகாஸ் குரு முதல்ல கிளாஸ் எடுக்கும்போது ஒரு தயக்கம் இருக்கும். சுவாமி அந்த குருங்கிற ஒரு பேரை நமக்கு கொடுத்துருக்கார் பாருங்க, அது எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா. அந்த ஒரு அழகான பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்கார். இன்ஃபேக்ட் சுவாமி குருவை பற்றி பேசும்பொழுது பால்விகாஸ் குருஸ் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனோட வேலையை பண்ணணும்னு சொல்கிறார். சிறு வயதில்
குழந்தைங்களுக்கு வேல்யூஸ் ஆஸ் பிரம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வேல்யூஸ் போகாமல் குழந்தைங்க இன்டிசிப்ளின்டாக இல்லாமல் சஸ்டைன் பண்ணி இருக்கணும் அது அப்படிங்கிறதுக்கு நம்ம விஷ்ணுவோட ரோலை சொல்கிறார். அதே மாதிரி கலைகள் எடுக்கிறது, பேட் ஹேபிட்ஸ் எடுக்கிறது, ஃபியர்ஸ் அண்ட் ஆங்ஸைட்டிஸ் எடுக்கிறதுல மகேஸ்வரனோட ரோல் நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஆமாம். நீங்கள் இந்த குரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த குருவோட ஸ்டேட்டஸ் பற்றிலாம் சொல்லும் பொழுது எனக்கு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதாவது நான் 2000லேருந்தே சாய் டிவோட்டி. ஆனால் சுவாமி தர்ஷன் வந்து எனக்கு 2005 தான் கிடச்சிது. எப்போன்னா நான் குரு ஆறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு யோசிக்க ஆரம்பித்த பொழுது தான் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, வயசான தம்பதிகள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா அப்போது அவளுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி கதைகள் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கேம்ஸ் எடுப்பேன். இதுதான் பண்ணுவேன். அவள் வந்து குருவாலாமே நீ அப்படின்னு என்னை பல தடவை சொல்லியிருக்கா. அப்போ குருவாகணுன்னா வந்து குருஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். அதுக்கு ட்ரெஸ் கோட் இருக்குது. ஸோ அப்போது புடவை கட்டுறது அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு தயக்கம் இருந்தது. அந்த டைமில் வந்து சுவாமி சொல்லட்டும் என்னை குரு ஆகட்டும்னு, நான் இப்போ கம்ஃபர்டபுளாக உங்கள் வீட்டில் வந்து இது கதைகள் எடுத்துகிட்டு இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படியே, சுவாமி புடவை கட்ட என்னை சொல்லட்டும், அப்புறம் நான் கட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ஆச்சு, 2005 ஈஸ்வராம்பா டே அன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு தர்ஷன் கொடைக்கானலில் கிடச்சிது. அன்றைக்கி ஃபஸ்ட்டு தர்ஷன் போதே சுவாமி அவர் கையால் ப்ளஸ் பண்ணி குருஸ்க்கெல்லாம் சாரி கொடுத்தமிச்சார். அப்போ சாரி கொடுத்தமிச்ச போது எல்லாருக்கும் விதவிதமான கலரில் கொடுத்தமிச்சார். என்னை சுற்றி இருக்கவாளுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கலர் வந்திருந்தது. எனக்கு வந்து மரூன் கலர் வந்தது, விச் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர். அந்த கலர் கிடச்சிது எனக்கு. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே சாயங்காலம் அந்த புடவையை கட்டின்னு வரணும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னார். ஸோ இதை கேட்ட உடனே வந்து எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு என்ன தோன்றுறது அப்படின்னா, பால்விகாஸ் குருவாக ஆர்த்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு மேலேயே பர்க்ஸ் மாதிரி கொடுத்துட்டார். எதுக்கு அப்படின்னா, போய் என்னோட பிரேம புத்ராஸ்க்கு சர்வ் பண்ணு, என்னோட குழந்தைகளுக்கு போய் கிளாஸ் எடு, அப்போ தான் உனக்கு, அதுக்காக தான் உனக்கு நான் தர்ஷனே கொடுத்தேன் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். உடனே சுவாமி வந்து பேரண்ட்ஸை பற்றி பேசுகிறார் பாருங்க. இங்கே கிராட்டிடியூட் டு பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட ஹெட், ஃபுட், பிளட் எல்லாமே பேரண்ட்ஸ் நமக்கு கொடுக்கறது தான். அது குழந்தைங்க எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் சின்ன விதத்துலையாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். கரெக்ட் சாய்ராம். சுவாமி இன்னொன்று சொல்லுவார் இல்லையா, மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, பேரண்ட்ஸ் ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் காட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முதல்ல பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ் இருந்தால் தான் அவங்கள சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறார். இந்த லெட்டரில் படிக்கும் பொழுது நான் இன்னொன்று கவனித்தேன் சாய்ராம். அதாவது முதல் லைனே சுவாமி போட்டிருக்கார் பாருங்க, யாரெல்லாம் பாலவிகாஸ் குழந்தையில வந்து கிளாஸ்க்கு வரத்துக்கு காரணமாக இருக்கேளோ அவ்வளோ பேருக்கும் என்னோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த பால்விகாஸ் சேரும்பொழுது குழந்தைகள் மட்டும் பயன்படலை, குழந்தைகள் மட்டும் சுவாமியோட அன்புக்கு பாத்திரமால, அந்த பேரண்ட்ஸ் அண்ட் அந்த அவளோட சிப்ளிங்ஸ் எல்லாருமே அந்த அன்புக்கு பாத்திரமாறா. அண்ட் நிறைய ஃபேமிலிஸ்க்குள்ள சுவாமி வரதே பால்விகாஸ் மூலமாக தான் இல்லையா? அது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம குரூப் 1 குரூப் 2 சில்ட்ரனுக்கே சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே பேரண்ட்ஸை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நான் நிறைய கேள்விப்படுறோம். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்னால ஃபேமிலிஸ்லேயும் பேரண்ட்ஸ்கிட்டையும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. பேரண்ட்ஸ் சில பேர் குடிப்பழக்கம் இருந்திருக்கலாம், மற்ற கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. அவங்களாமே இந்த மாதிரி குழந்தை வந்து நம்மளை வணங்கும்பொழுது நம்ம அந்த வணக்கத்துக்கு பாத்திரமாகணும் இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணியே அவங்க நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க இல்லையா? நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னும் கூட சொல்லலாம், நிறைய குருஸ், நிறைய கோஆர்டினேட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா கூட பேரண்ட்ஸாக இருந்து தான் வந்தவா, குழந்தைகளோட அந்த மாற்றங்களை பார்த்து வந்தவா அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த பால்விகாஸில் மெயினாக இந்த பேரண்ட்ஸ் ரோலும் சரி, இந்த குருஸ் ரோலும் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நற்பண்புகளை வளர்க்குறது தான் முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜில் குழந்தைகளுக்கு இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறார் அப்படின்னு தோன்றதுன்னா, முதல்ல நற்பண்புகளை வளர்த்துக்கோ, அடுத்தது அதை ஜாக்கிரதையாக ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சுவாமி சொல்லுவார் இல்லையா, ABC ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவார். ஆல்வேஸ் பி கேர்ஃபுல், ஆல்வேஸ் பி சியர்ஃபுல் அப்படின்னு வந்து சுவாமி சொல்லுவார். அதனால் ஒவ்வொரு நடவடிக்கையையும் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டைரியும் கொடுக்குறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் டைரியில் வந்து டூஸும் இருக்குது, டோன்ட்ஸும் இருக்குது. ஆன் அ டெய்லி பேசிஸ் அந்த குழந்தைங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறோம். நீங்கள் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் சொன்ன உடனே எனக்கு அஃப்கோர்ஸ் வாட்ச் தான் ஞாபகம் வருது. நம்ம வந்து குரூப் 1 குழந்தைங்களுக்கு அது ஒரு பாடல் மூலமாக வேல்யூ சாங்காக சொல்லிக் கொடுக்குறோம். குரூப் 2 குழந்தைங்களுக்கு கிளியராக
நம்ம வாட்ச்னா என்ன, வாட்சர் வேர்ட்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். குரூப் 3 குரூப் 4 வந்தோடனே குழந்தைங்க வந்து லேர்ன் as a result of these several years of Bal Vikas. அவங்களுக்கு புரியுறது எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாது, வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், விட்னஸாக இருக்கணும் இல்லையா. தே ஆர் லேர்னிங் டு கண்ட்ரோல் தெம்செல்ஸ். அந்த வந்து கிராஜுவலாக சுவாமிஸ் மெசேஜ் இன் ஆல் லெவல்ஸ் இட் ரீச்சஸ் த சில்ட்ரன். கரெக்டாக? கரெக்ட். இந்த 3rd பேராகிராஃபை பார்க்கும்பொழுது உடனே மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது சுவாமி சொல்கிற ஒரு சேயிங் தான். அதாவது லிவிங் இன் காட் இஸ் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சுவாமி சொல்லுவார். அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இந்த பேராகிராஃபில் தான் சுவாமி வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ லிவிங் இன் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், உனக்கு வெளியிலையும் இருக்கவாலும் கடவுள் தான். ஸோ இந்த கடவுள் அந்த கடவுளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது இந்த 3rd பேராகிராஃப். இன்ஃபேக்ட் எங்களோட கான்வெகேஷன் அட்ரஸில் 1988 சுவாமி 2 விஷயம் சொன்னார். டேக் அவே ஃபார் அவர் பேட்ச் அப்படின்னு. எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து படித்து முடித்து போயிட்டு சொசைட்டியில் போய் என்ன ரோல் வேணால் ப்ளே பண்ணலாம், என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் போகலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் போங்க, உங்கள் ரோலை ப்ளே பண்ணுங்கள். ஆனால் திரும்பி வந்து நம்ம தாய் நாட்டுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொன்னார். அது வந்து இட்ஸ் அ டேக் அவே லெசன் ஃபார் மீ. நான் அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். அண்ட் இன்ஃபேக்ட் இதெல்லாம் பற்றி பேசும்போது எனக்கு வந்து நாங்கள் பால் விகாஸ் ரேலி சாங் தான் ஞாபகம் வருது. அப்போ வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு சாங் இருந்தது, சாய் குருகுல் கே சாத்ர ஹே அப்படின்னு வரும். அதில் வந்து அது ஒரு லைன் பை லைன் போகும்பொழுது நாங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பால் விகாஸ், நாங்கள்லாம் சோல்ஜர்ஸ் ஆஃப் த ஃப்யூச்சர், இன்ஃபேக்ட் சோல்ஜர்ஸ் இன் த ஆர்மி ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வரும். வில் பி பிளேயிங். நாங்கள் வந்து சுவாமி கிட்ட இருக்கிற பக்தியால் நமக்கு ஒரு சக்தி வந்து இந்த நாட்டையே ஆள போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங். அண்ட் அந்த மாதிரி ஒரு சாங் பால் விகாஸில் கற்றுண்டது கேட்டது இன்னைக்கு கூட நல்ல ஞாபகம் சார். வாட் அ வண்டர்ஃபுல் சாங் சார். நீங்கள் சொன்ன மாதிரி சுவாமி வந்து எல்லாரையும் இந்த பால் விகாஸ் குழந்தைகளெல்லாம் வந்து மாங்க் ஆனோம் அப்படின்னு சொல்லலை, சன்னியாசம் வாங்கிக்கோன்றதெல்லாம் சொல்லலை. இந்த லெட்டரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறார், நீ இப்போ எந்த ப்ரொஃபஷன் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அதில் ஸ்கில்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் இதில் கொடுத்துருக்காரு, அப்படியே வரிசைய ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காரு இல்லையா. எந்த ப்ரொஃபஷன் வேணால் எடுத்துக்கலாம், ஸ்கில்ஃபுல்லாக இரு அதில். அண்ட் என்ன பண்ணாலும், எந்த வேலை பண்ணாலும் எனக்கு ஆஃபர் பண்ணிட்டு பண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணும்போது சொல்கிறார் சுவாமி, ஆல்வேஸ் ரிமெம்பர் SSS அப்படிங்கிறார். நம்மளுக்கு SSSனா ஸ்ரீ சத்ய சாயின்றது ஞாபகம் வரும். பட் சுவாமி சொல்கிறார் ஸ்டடி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் சத்சங் அப்படின்னு சொல்கிறார். இந்த சத்சங்னு வேணாலும் எடுத்துக்கலாம், சாதனான்னு வேணாலும் எடுத்துக்கலாம், சிங்கிங்னு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல பாடியையும் மைண்டையும் ஸ்கில்ஃபுல்லாக வச்சுக்கோ, அது வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோ அப்படிங்கிறார். நல்லா படிக்கணும், நல்லா உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும். அண்ட் அப்போது இதை பண்ணுற ப்ராசஸில் உனக்கு எனர்ஜி டவுன் ஆகும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சத்சங் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த சத்சங்கம் என்ன பண்ணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல இடத்துக்கு போய் அந்த சத்சங்கத்தில் கலந்துக்கணுன்றது எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, இந்த இப்போ வர மொபைலுக்கெலாம் வருது இல்லையா, ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் எப்படி கடகடன்னு சார்ஜ் பண்ணுமோ அந்த மாதிரி சத்சங்கம் உங்களை என்னோட ஈஸியாக கனெக்ட் பண்ணி, ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணி உங்களை ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். நீங்கள் ஸ்போர்ட்ஸு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் தான் ஞாபகம் வருது. இப்போ பிரசாந்தியில் எல்லா கேம்பஸும் சேர்த்து ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துகிறோம் இல்லையா. எங்களோட பேட்ச்லலாம் இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மீட் ஹேப்பன்ட் இன் அனந்தபூர், ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது. அப்போது ரொம்ப எலாபரேட் பிளான்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் சுவாமி டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், எல்லாருக்குமே ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் பிளான் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கு த ஃபைனல்ஸ் வில் பி ஹெல்ட் இன் சுவாமிஸ் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் ஒரு அத்லீட் கிடையாது, ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் தான். பட் சுவாமி கிட்ட ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா காம்படிஷனில் கலந்துட்டேன். எல்லாத்துலேயும் டிக் போட்டாச்சு, எல்லாத்துலேயும் கலந்துட்டாச்சு. இன்ஃபேக்ட் 200 மீட்டர் டேஷ் வந்து சுவாமி சந்நிதியில் வந்து தான் கண்டக்ட் பண்ண பொழுது நான் அத்லீட் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ பின்னால் தான் இருந்தேன். பட் வர வர சுவாமியோட ரோப், அந்த சாஃப்ரன் ரோப் தெரியுறது இல்லையா, கண்ணை ஒன்றும் ஞாபகம் வந்துடுது. சுவாமிகிட்ட நம்ம ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் எப்படியோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்போ வந்து ட்ராக்லேருந்து வெளியில் வரும்பொழுது சுவாமி வந்து பக்கத்தில் இருக்கிற எங்கள் டீச்சர்கிட்ட ஏதோ சொன்னார். அப்புறம் அந்த டீச்சர் எனக்கு சொன்னாங்க, சுவாமி கையை காமிச்சு வேறு சொன்னார். ஸோ எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்து சுவாமி என்ன சொல்கிறாருன்னு. சுவாமி சொன்னார், அட்ல உண்டாலி
ஃபாலோ த மாஸ்டர், ஃபேஸ் த டெவில், ஃபைட் டு த எண்ட் அண்ட் ஃபினிஷ் த கேம் வாவ் அப்படின்னு சுவாமி சொன்னார். அது வந்து அகெயின் another லைஃப் லெசன். நம்ம சுவாமிக்காக அர்ப்பணம் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே சுவாமி இருக்காருங்க அவரே ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? இந்த மெசேஜ் குழந்தைங்களுக்கு நம்ம பால்விகாஸில் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அது வாட் தே லேர்ன் இன் தேர் சைல்ட்ஹுட், இட் வில் பி அ லைஃப் லெசன் ஃபார் தெம் ஆல் தேர் லைஃப். கரெக்ட். அதாவது சுவாமி இந்த லெட்டரில் அழகாக எனக்கு பால்விகாஸ் குழந்தைலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஐ லவ் தெம் அ லாட் அப்படின்னு சொல்லியிருக்கார். எதனால அப்படின்னா அதுக்கும் சொல்கிறார். அதாவது டியூட்டி, டிசிப்ளின், டிவோஷன் இதெல்லாம் அவாக்கிட்ட பார்க்கலாம் அப்படிங்கிறார். இதை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு அழகான இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. 1983 பால்விகாஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது புட்டபர்த்தியில். அப்போது அந்த கான்ஃபரன்ஸ் பால்விகாஸ் குழந்தைகளுக்கும் பால்விகாஸ் குருஸ்க்கும் கான்ஃபரன்ஸ். அது அந்த கான்ஃபரன்ஸுக்கு முந்தின நாள் ஒரு ரொம்ப நல்ல மழை அண்ட் புயல் அடிக்கிறது. அப்போல்லாம் டென்ட்டில் தான் தங்குவா. ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே குழந்தையெல்லாம் அன்றைக்கி ராத்திரிலாம் உட்காந்து டென்ட்டு சாஞ்சிருக்கு. அப்படி கூட அந்த குழந்தையெல்லாம் வந்து ஒரு பயம் இல்லாமல் குழந்தைகளும் சரி குருஸும் சரி சுவாமி பஜனை சந்தோஷமாக டிசிப்ளின்டாக பாடின்னு இருந்திருக்கா. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையும் பண்ணியிருக்கா. அடுத்த நாள் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் போது சுவாமி சொல்லியிருக்கார். அதாவது பால்விகாஸ் குழந்தைகள் எனக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா? எவ்வளோ டிவோஷன் தெரியுமா? நேற்றுக்கு அவ்வளோ புயல் காற்று அடிக்கிறது, டென்ட்டு சாயிறது, அப்படியும் வந்து என் குழந்தைகள் என்ன பண்ணா தெரியுமா? பயப்படாமல் என் நாமத்தை பாடின்னு இருந்தா, டிசிப்ளின்டாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னார். இந்த இன்சிடென்ட் தான் சுவாமி இந்த 3Ds சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருது சார். 1983 நான் அப்போ பர்த்தியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போ பால்விகாஸ் முடிச்சுட்டு நான் கேம்பஸில் ஜாயின் பண்ணதுனால அப்போ இருந்தேன். இந்த ஈவெண்ட் நடக்கும்பொழுது, இந்த புயல் நடந்த பொழுது நான் பிரசாந்த் நிலையம்ல இருந்தேன். இன்ஃபேக்ட் சுவாமி இத்தனை எளிமையாக எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சுவாமி தவிர வேறு யாருமே முடியாது. ஜாய்ஃபுல்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? சுவாமி சொல்லியிருக்கார் இல்லையா? ஜாய் ஐஸ்கிரீம் பற்றி சொல்லியிருக்கார் இல்லையா? எதையுமே காட் இஸ் பியூர் ஒயிட், இட்ஸ் வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி, ஒயிட் லைக் பியூர் லைக் ஐஸ்கிரீம், கூல் லைக் ஐஸ்கிரீம் இல்லையா? ஸ்வீட் லைக் ஐஸ்கிரீம் அண்ட் இட் மெல்ட்ஸ் இல்லையா? காட்ஸ் ஹார்ட் ஆல்வேஸ் மெல்ட்ஸ் வித் த இன்னசென்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். சுவாமியால் மட்டும்தான் சார் அப்படி சொல்ல முடியும். எளிமையாக எப்போ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் பார்த்தா உடனே சுவாமி தான் ஞாபகம் வர இல்லையா? அண்ட் இந்த லெட்டரில் இப்போ நம்ம கடிதத்துக்கு முடிவுக்கு வந்துட்டுருக்கோம். அங்கே வந்து சுவாமி வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார் இல்லையா? பால்விகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் தெம் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் பால்விகாஸ் அலுமினை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண்ணு முன்னால் நிறைய குழந்தைங்க வளர்ந்துருக்கா இல்லையா? குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 முடிச்சுட்டு ஒன்ஸ் தே லீவ் பால்விகாஸ் தே ப்ளே வேரியஸ் ரோல்ஸ். குடும்பத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, மேபி சம் ஆர் இந்த ஹாஸ்டல், வேறு கண்ட்ரீஸில் கூட இருக்கலாம். அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் எப்படி இருக்கா அந்த குழந்தைங்க நினைக்கிறோம். அந்த குழந்தைகளும் சுவாமியோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறா அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு எப்பவுமே இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கும் இருக்குது. அப்போ தான் நான் சொல்வேன் சுவாமி அந்த குழந்தைங்க கூட எப்பவுமே இருக்கார். அந்த அந்த கனெக்ட் வித் சுவாமி அவங்களுக்கு எப்போ வருங்கிறது சுவாமி கையில் தான் இருக்குது. அந்த தடுத்து ஆட்கொள்வது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம் நம்ம வேரியஸ் ரோல்ஸ் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு. பட் நம்ம எல்லாருமே சுவாமி கையில் ஒரு கைட்டு மாதிரி தான் இல்லையா? அந்த லாங் த்ரெட்டை கொடுக்குறார் சுவாமி. அங்கே எங்கே அலைஞ்சிட்டு அப்புறம் கடைசியில் வா, என் பாதத்துக்கு வா, திரும்பி வா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ அது தட் இஸ் சம்திங் விச் வி மஸ்ட் ஆல் ரிமெம்பர். அதாவது எங்கே வேணால் நீ போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு ரோல்ஸ் எடுத்துக்கிறான்னு சொல்கிறேன். அந்த குழந்தையில நான் மறக்க மாட்டேன், என்னோட பால்விகாஸ் குழந்தையில அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அழகான சுவையான இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீதா மோகன் ராம் அவர்கள். அவங்க வந்து பால்விகாஸ் இனிஷியலாக சின்ன வயசில் பால்விகாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான கல்ச்சுரல் ப்ரோக்ராம் சுவாமிக்கு எதிர்க்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க குழந்தையெல்லாம் வச்சு. ஸோ அதில் ஒரு குழந்தை பேர் மனோரமா. அந்த குழந்தை அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து சாய் டிவோட்டி கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச கையோட நான் குழந்தையில கூட்டி நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்றாங்க. இத்தனைக்கும் கீதா சாய்ராம் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, சுவாமி அவர் கையால் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் வந்து புடவையும் பேனாவும் கொடுக்க போகிறார், கிளம்பாதேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் வந்து அவங்க வந்து அது இப்போ கொடுத்துட்டு போகிறார், எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லி கிளம்பிடுறான். ஏன்னா குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு, அதுக்காக வந்திருக்காவா வந்து முடிஞ்ச கையோட கிளம்புறாங்க. ஸோ அதை கிளம்பிட்டாங்க. இந்த சீன் முடிஞ்சிடுறது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆறுது. கீதா சாய்ராமே யூஎஸ்லாம் போய்ட்றாங்க. திரும்ப சுவாமி பார்க்க வராங்க. அப்போ வந்து சுவாமி இன்டர்வியூ கொடுக்குறார். சுவாமி இன்டர்வியூவில்
அவர் புடவையும் ஒரு பேனாவும் கொடுத்து போய் மனோரமாட்ட கொடுப்போ அப்படின்னு சொல்கிறார். ம். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுறது. சின்ன குழந்தையா அந்த மனோரமா இருக்கும் பொழுது நடந்த விஷயம் அது. யார் மனோரமா என்ன சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல. ஒரு கொஷின் மார்க்கோட சுவாமியை பார்க்குறாங்க இவங்க. உடனே வந்து சுவாமி சொல்கிறார், ஏன் இப்படி முழிக்கிற, வந்து மனோரமான்றது உன்னோட பால்விகா ஸ்டூடெண்ட். அவள் இப்போ வந்து கல்யாணம் ஆகி மல்லேஸ்வர், அதாவது பெங்களூரில் இந்த இடத்துல இருக்கா. அவள் எனக்காக கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அன்றைக்கி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சா. ஸோ நீ போய் ஒரு பால்விகாஸ் குருவாக போய் அவகிட்ட இந்த புடவையும் இந்த பேனாவையும் கொடுத்து ப்ளஸ் பண்ணு, ஷீல் பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொன்னார். இது எல்லாத்தோட வந்து முக்கியமான பஞ்ச் லைன் வந்து அடுத்து சுவாமி சொன்னது தான். சுவாமி சொல்கிறார், நீ உன்னோட பால்விகாஸ் குழந்தைய மறக்கலாம், அதாவது ஒரு பால்விகாஸ் குரு கூட ஒரு பால்விகாஸ் சைல்டை மறக்கலாம், ஆனால் நான் என்னோட பால்விகாஸ் குழந்தைகளை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அன்றைக்கி சுவாமி சொன்னார். அந்த சார் அஷூரன்ஸ் இந்த லெட்டர்லையும் சுவாமி கொடுத்துருக்கார். அண்ட் நம்ம சுவாமி டிவோட்டிஸ்க்கு சொல்லியிருக்கார் இல்லையா, யூ டேக் 1 ஸ்டெப் டுவர்ட்ஸ் மீ, ஐ டேக் 100 டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு. இன்ஃபேக்ட் பால்விகாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது வந்து திருப்பி தான் சொல்லணும். ஏன்னா சுவாமி தர்மஸ்தாபனம்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கார். வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். பால்விகாஸுங்கிற மூமெண்ட், பால்விகாஸ் இஸ் நாட் அ கிளாஸ், இட் இஸ் அ மூமெண்ட் இல்லையா. அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அது கரிக்குலம் டிஃபைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கார். அந்த கரிக்குலத்தை நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ணுறோம். சுவாமி 100 ஸ்டெப்ஸ் எடுத்துட்டார். இன்ஃபேக்ட் இட்ஸ் பால்விகாஸுங்கிறது ஒரு குருகுலம் இந்த நெய்பர்ஹுட் தான். எத்தனை பேரால் சுவாமி காலேஜுக்கு போய் படிக்க முடியறது. ஸோ சுவாமி எல்லாத்தையும் நம்ம கிட்டேயே கொண்டு வந்து கொடுத்துட்டார். அந்த ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம எடுக்கணும். குருமார்களாக நம்ம ரெகுலராக கிளாஸ் எடுக்கணும். பேரண்ட்ஸ் அவங்க ரோலில் பெர்ஃபார்ம் பண்ணி வாரம் கிளாஸ் இருக்கும் பொழுது குழந்தைங்களை அனுப்பணும் இல்லையா. அவர் 100 ஸ்டெப்ஸ் எடுத்துட்டார். நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்க ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்கணும். இப்போது நம்ம சுவாமியோட தர்மஸ்தாபனா இருக்கு இல்லையா, அது ஒரு விருட்சம் மாதிரி. அண்ட் சுவாமி சொல்லியிருக்கார், சின்ன வயசுலேருந்தே அது தட் இஸ் அந்த பால்விகாஸ்ங்கிறது வேருக்கு நீரூற்றுற மாதிரி. அது அந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருந்ததுன்னா பூ அழகாக மலர்ந்துடுது இல்லையா. அதுதானே பால்விகாஸ். இது எப்படின்னா, இப்போ இந்த குரூப் 1ல் குழந்தைங்க வந்து கடவுள் நம்பிக்கையோட வேல்யூஸ் இம்பைப் பண்ணி, அண்ட் சுவாமி சொல்கிற மாதிரி அந்த 3rd பேராகிராஃபில் தே ஆர் ரெடி டு பிளே எனி ரோல் இன் த சொசைட்டி. இட் கேன் பி எ ஃபார்மர், எ ட்ரேடர் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்படி இருக்கும் பொழுது அந்த டிரான்சிஷன் ஃப்ரம் திஸ் ஃபேமிலி டு த வேர்ல்ட் இஸ் வெரி ஸ்மூத் ஃபார் குழந்தைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் சிலபஸில் வந்து கணேச பஞ்சரத்னம்லாம் குரூப் 2 சிலபஸ்லேயே இருந்துடும். இப்போ நாங்கள் கற்றுனோம். ஸோ இப்போ நான் வந்து 10th முடிச்சுட்டு 11th கேம்பஸ் போகும்போது ஃபஸ்ட் இயர் சுவாமி வந்தார். பிகினிங்லேயே வந்தார். பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்தார். அப்போ ஒரு ப்ராக்டிஸே இல்லாமல் போய் சுவாமி முன்னால் சுவாமி சந்நிதியில் கணேச பஞ்சரத்னம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ பால்விகாஸ் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் லைஃப். ஸோ எதுவுமே கற்றுக்கிறது வீணாக போகாது பாலவிகாஸ் இல்லையா. கண்டிப்பாக சார். குழந்தை பருவத்தில் நம்ம குழந்தைகளுக்கு என்னெல்லாம் சொல்லித்தரோமோ இளம் வயதில் நம்ம சொல்லித்தரது வந்து அப்படியே பசுமரத்தாணி போல் போய் பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இம்ப்ரெஷனபிள் ஏஜ் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. வந்து நம்மளெல்லாம் குருஸெல்லாம் என்ன சொல்கிறா, ரொம்ப விளையாட்டாக சொல்லிக் கொடுங்கோ ஆன்மீகத்தை அப்படின்னு சொல்கிறார். இது சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப அருமையான ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. அதாவது சுவாமி எப்பயுமே வந்து தர்ஷன் போகும்பொழுது சின்ன சின்ன குழந்தைகள், பிரைமரி ஸ்கூல் குழந்தைகளோட வம்பிழுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை போகும்பொழுது ஒரு குழந்தைய பார்த்து, அந்த குழந்தைக்கு இந்த மில்க் டூத்துன்னு சொல்லுவா இல்லையா, முன்னாடி இருக்கிற பல்லு வந்து உடஞ்சிருது. அந்த மில்க் டூத் கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு, என்னடா இது முன்னாடி இவ்வளோ பெரிய ஓட்டை அப்படிங்கிறார். அதாவது இது நான் சொல்கிறது 1980s 90s. ஸோ அப்போ இருந்த கார் வந்து மாருதி தான், அப்போது ப்ராமினென்ட் காருன்றது சொல்லணும். அப்போது வந்து என்னடா அது இவ்வளோ பெரிய ஓட்டை, ஒரு மாருதியே உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி குழந்தைகளெல்லாம் சிரிக்க வச்சார். அதை சிரிக்க வச்சுட்டு எல்லாம் வந்து மாருதி அப்படின்னு சொல்லிக்கிறது திரும்பி அதுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு. அதை சொல்லி முடிச்சுட்டு சுவாமி சொல்கிறார், மாருத்தினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். உடனே குழந்தை எல்லாம் கார் அப்படிங்கிறது. மாருத்தினா கார் மட்டும் இல்லை, மாருத்தின்றவர் ஆஞ்சநேயர், ராமபக்தர், அவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ ஒரு ஹம்பிளான பர்சன் சொல்லி அவரை பற்றி முழுக்க வந்து விவரிக்கிறார். ஸோ அந்த குழந்தை விளையாட்டுலேயும் ஒரு வேல்யூ, அதுவும் வந்து என்னது, அந்த குழந்தைகள் இன் ஃபியூச்சர் ஓட்டப்பல்ல பார்த்தாலும் சரி, மாருதிக்காரை பார்த்தாலும் சரி, யார் ஞாபகம் வருவா, சுவாமி ஞாபகம் வருவர் அண்ட் ஆஞ்சநேயர் ஞாபகம் வருவர் இல்லையா. அப்படி விளையாட்டாக சுவாமி குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை புகுத்தினர். அந்த விதமாக தான் குருஸும் சொல்லி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறார். சாய்ராம், இந்த அழகான சில்ட்ரன்ஸ் டே அக்கேஷனில் சுவாமி பாலவிகாஸ் குழந்தைகளுக்காக எழுதின லெட்டரை
நம்மளை டிஸ்கஸ் பண்ண வச்சு அருளிய சுவாமிக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். சாய்ராம். சாய்ராம்.